சுவாமியினுடைய அருட்கடாட்சம் முதல் பார்வை, அருமையான பார்வை பாருங்க, அற்புதமான பார்வை. தீப ஜோதியில் சுவாமியினுடைய விளக்கு. எல்லாம் வேண்டிங்க, உங்கள் குடும்பத்தார் பேர் சொல்லி, அவங்களுடைய நட்சத்திரம் சொல்லி, குரு இங்கே உங்களுக்கு அற்புதமாக ஆரத்தி காட்டுறார். சகல சௌபாக்கியமும் ஆரோக்கியமும் மன நிம்மதியும், நிறைய பணம் சம்பாரித்து பேரும் புகழும் தந்தி டிவி நேயர்கள் மட்டுமல்ல உலகமே செழிக்க வேண்டும். சர்வே ஜனா சுகினோ பவந்து, இந்த உலகமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய டிராயிங் ரூமில் வந்து இதையெல்லாம் நாங்கள் காமிச்சிட்ருக்கோன்னா எங்களது பூர்வ ஜென்ம சுக்கூர்த்தம். இதற்கு நானெல்லாம் ஒரு துணையாக இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன தூண்டுகோலாக இருக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் பூர்வ ஜென்ம புண்ணியம். சுவாமியினுடைய அழகு, சுவாமியினுடைய அலங்காரம், சுவாமியினுடைய அபய ஹஸ்தம், இதை நீங்கள் முதல்ல உள்வாங்கிக்கணும். ஸ்தான பலம்தான், சனீஸ்வரருக்கு ஸ்தான பலம்தான், பார்வை பலம் இல்லை. இருந்தாலும் ஸ்தான பலம் எங்கே உட்காந்துருக்கார்? காரைக்காலில் இருக்கார், தர்பாரண்யேஸ்வரராக இருக்கிறார். எப்படிப்பட்ட அருட்காட்சி பாருங்கள், அற்புதமான காட்சி. பஞ்சபூதங்களுக்கு சாட்சியாக, நவகிரகங்களில் ஆயுள்காரனாக, நவகிரகங்களில் நியாயத்தையும் தர்மத்தையும் அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கும் மகா சன்னிதானத்திற்கும் அதே மாதிரி மக்களுக்கும், இந்த மக்களெல்லாம் உய்ய வேண்டும் என்பதற்காக தலைமை அர்ச்சகர் எல்லோருக்கும் அந்த விபூதியை கொடுத்து அருட்பிரசாதத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். நல்லா கவனிங்க, இந்த வெத்தலையில் வச்சு கொடுக்குறார். அதில் குருமகா சன்னிதானம், குரு அருள். இப்போ உங்களுக்கு கொடுத்தது இறை அருள். அந்த இறை அருளை குரு அருளோடு சேர்ந்து அதையெல்லாம் செயல்படுத்தி இந்த சனிப்பெயர்ச்சியை நடத்தக்கூடியவர்களுக்கு மங்களத்தை தரணும்னு நெற்றியில் வெற்றி திலகம் இடுகிறார். இதுதான் குரு. தனக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்கும் இந்த உலகமே செழிக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்கிறார். பரிவட்டம் கட்டுகிறார்கள். தர்மபுரம் ஆதீனம் அவர்களுக்கு, அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கும், சன்னிதானம் அவர்களுக்கும் மரியாதை செய்யப்படுகிறது. இங்கே கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம்பெயர்ந்தார். இந்த இடம்பெயர்ந்த உடனேயே முதலில் மங்களத்தை தருகிறார். தருமபுரம் ஆதீனம் அவர்களுக்கு மங்களத்தை தருகிறார். குருவுக்கு முதல்ல அவர் வந்த உடனே குருவுக்கும் சொல்லிடுறார். எப்படிப்பட்ட ஒரு அலங்காரம் பாருங்கள். எள் கலந்த வடை, இந்த வடையோடு சேர்ந்து சுவாமிக்கு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.